ஒரு தென்னை மரம் வைக்கணுன்னா தேர் போகிற அகலத்துக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் 25 அடி, குறைஞ்சபட்சம் 20 அடி. அதுக்கு கம்மியாக வைக்கவே கூடாது. அப்படி கம்மியாக வச்சிங்களா என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு 10 அடியில் தான் இருக்கும். மட்டை மோதுது பார்த்தீங்களா? அப்படி மோதும்போது இப்போயே சின்ன வயசுலேயே மோதுது. இன்னும் பெருசாக இன்னும் மட்டை ஃபுல்லாக ஒவ்வொரு மரத்து மேலே இடிச்சிட்ருக்கும். அப்போ காப்பு சரியாக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், டோட்டலாக இது 20 அடி டிஸ்டன்ஸு. நடுவில் ஒன்று வச்சுட்டாங்க, 10 அடியில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நடுவில் இருக்கிற தஞ்சடி வச்சுருக்கவே கூடாது. அந்த எண்டு இந்த எண்டு இருக்கிற தஞ்சடி மட்டும் தான் இருக்கணும். இப்படி மட்டம் மோதவே கூடாது. இந்த காட்டில் இருக்கிற தஞ்சடி பாருங்கள், 20 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எப்படி நீட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதோட அடி தண்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா ஊறி இருக்குது. இப்படி இருக்கணும். மட்டன்னா எப்பயுமே சாயணும், கீழே படுத்துட்டு இருக்கிற போல இருந்தால் தான் நல்லா காப்பு கொடுக்கும். இந்த பெரிய தென்னை இருக்குது பார்த்தியா, இதுதான் நாட்டு செடி. இன்னும் காப்பு பிடிச்சிட்டே இருக்குது. இதெல்லாம் குறைஞ்சபட்சம் 40 வருஷம் இருக்கும் அந்த தெரிஞ்சு வச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆண்டி